Hello all, welcome to Satya IAS Academy. So இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் விஜய் திவாஸ். ஸோ ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 16 நம்ம விஜய் திவாஸ் அப்படிங்கிற தினத்தை அனுசரிச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த வாரோடைய விக்டரி நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விக்டரியை வந்து கொமமரேட் பண்றதுக்காக இந்த தினம், அதாவது 1971ல ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிறதுல இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் உடைய விக்டரியா நினைவூட்டும் விதத்துலதான் வந்து இந்த விஜய் திவாஸ் அப்படிங்கிற தினம் வந்து அனுசரிக்கப்படுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. 1947ல இருந்து நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும், அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருந்திருக்கும். ஸோ நிறைய மோதல்கள் இருந்த பட்சத்திலும் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு ரீசனா வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து இருந்திருக்கும். என்ன அப்படின்னா இப்போ வந்து பங்களாதேஷ் அப்படிங்கிறது தான் அப்போ வந்து கிழக்கு பாகிஸ்தானா இருந்திருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் பங்களாதேஷோடைய லிபரேஷனுக்காக வந்ததுதான் வந்து அந்த ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிறது, அதோடைய விக்டரி தான் வந்து விஜய் திவாஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த வார் வந்து டிசம்பர் 3ல தொடங்கி டிசம்பர் 16 வரையும் நடந்திருக்கும். ஸோ அந்த வார் வந்து 16 அன்னைக்கு வைண்ட் அப் ஆயிருக்கும். ஸோ 13 நாள் நடந்த அந்த போருடைய இறுதி நாளான டிசம்பர் 16 தான் வந்து விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்லி அனுசரிச்சுட்டு இருக்கோம். லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ் வார் 1971 அப்படின்னு சொல்லியும் இதை வந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பங்களாதேஷ்ல இந்த தினத்தை வந்து விக்டரி டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. அதாவது விஜய் திவாஸ், அதுக்கு பொருள் வந்து விக்டரி டே அப்படிங்கிறது தான். நம்ம இந்தியாவில வந்து விஜய் திவாஸ் அப்படிங்கறத வந்து நம்ம அனுசரிச்சிருக்கோம். ஸோ இந்த போர் மூலியமா வந்து நம்ம பங்களாதேஷோடைய விடுதலை வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் அவுல் அவார்ட். அதாவது 3 இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால த கமாண்ட் அண்ட் ஸ்டாஃப் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த 3 ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் அதாவது ஆஃபீஸர்ஸும் வந்து போய் கத்துக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அதாவது அங்க இருக்க காலேஜான டிஃபென்ஸ் சர்வீசஸ் கமாண்ட் அண்ட் ஸ்டாஃப் காலேஜ் அப்படிங்கிற காலேஜ் ஸ்ரீலங்கால லொக்கேட் ஆயிருக்கு. அங்க அவங்க போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ அந்த இதுல வந்து நல்ல அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸா இருந்தனால இவங்க 3 பேருக்கும் இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்டான ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விங் கமாண்டர் சமித் மகாஜன் அவர்களுக்கும், மேஜர் ரோஹித் அவர்களுக்கும், லெப்டினன்ட் கமாண்டரான சனி சர்மா அவர்களுக்கும் வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அவார்டு எதுக்காக வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அவங்க எந்த அளவுக்கு அனலிட்டிக்கலா இருக்காங்க, எவ்வளோ அனலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதுல எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்தும், அண்ட் பொட்டன்ஷியல் ஃபார் ஃபியூச்சர் லீடர்ஷிப், ஃபியூச்சர்ல இவங்களுக்கு லீடர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத பேஸ் பண்ணியும் வந்து இந்த அவார்டு கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் அண்ட் வுட் சர்டிஃபிகேட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துக்கான அமைச்சகம் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமுடைய 3 மெயின் காம்பனன்ஸ் இருக்கும். இந்த ஸ்கீம்ல வந்து 3 மெயின் காம்பனன்ஸ் இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன காம்பனன்ஸ் அப்படின்னா, ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய வன மேலாண்மை சான்றிதழ், அப்புறம் ப்ரீ அவுட்சைட் ஃபாரஸ்ட் சர்டிஃபிகேஷன், அப்புறம் செயின் ஆஃப் கஸ்டடி சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது முக்கியமா எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுகள் மற்றும் வேளாண் காடுகள்னு சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் அக்ரோ ஃபாரஸ்ட்ரியோட சஸ்டைனபிலிட்டியை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும், அதோட நிலையான தன்மையை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் இந்தியால அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த அவார்டு கொடுக்குற, அதாவது இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற ஸ்கீம் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் கவர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் அண்ட் வுட் சர்டிஃபிகேட் கவுன்சில் வந்து இதை கவர்ன் பண்ணுவாங்கன்னு. இதை ஆப்ரேட் பண்ண போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்திய வன மேலாண்மை நிறுவனமும் வந்து இதை ஆப்ரேட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நிறுவனம் எங்க லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய போபால்ல தான் இந்த நிறுவனம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்க்கான மினிஸ்டர் பொறுத்தவரை யூனியன் மினிஸ்டர் யாரு அப்படின்னா உபேந்திர யாதவ் அவர்கள், அண்ட் ஸ்டேட் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 4th ஜெனரேஷன் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ இது யார் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து இதோடைய ஒரு பகுதியா வந்து இப்போ சைனா 200 மெகாவாட்ஸ்ல ஹை டெம்பரேச்சர் கேஸ் கூல்டு ரியாக்டர் பிளான்ட் வந்து கமென்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஆபரேஷன் வந்து கமென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உயர் வெப்பநிலை எரிவாயு குளிரூட்டப்பட்ட அணு உலை ஆலை வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனால இருக்கக்கூடிய ஷாண்டோங் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து யார் டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹுவேனிங்
சிங்வா யூனிவர்சிட்டியும் சைனா நேஷனல் நியூக்ளியர் கோஆபரேஷனும் இணைஞ்சுதான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க, ஜாயிண்ட்லி டெவலப்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலியமா வந்து சைனாவுடைய கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2035க்குள்ள நியூக்ளியர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றது வந்து 10% இருக்கணும் அப்படின்னும் 2060க்குள்ள 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் சைனாவுடைய கோல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சி நம்பர் 7. ஸோ எல்லாருக்கும் தெரியும் மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய ஜெர்சி நம்பர் தான் வந்து 7. ஸோ இந்த ஜெர்சிக்கு வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெர்சி நம்பருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்ல மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய அச்சீவ்மெண்ட்டை ஹானர் பண்ணும் விதத்துல தான் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹானருக்கு வந்து வாங்கக்கூடிய செகண்ட் இந்தியன் அப்படிங்கிறதும் இவர் தான். இவருக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஹானர் வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய ஜெர்சி நம்பர்னு பார்த்தீங்கன்னா 10. அவர் எப்போ ரிட்டையர் ஆயிருப்பாரு அப்படின்னா 2017 ரிட்டையர் ஆயிருப்பாரு. அதை அடுத்து வந்து அவருக்கும் இதே மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து நடந்திருக்கும். MS தோனியோடைய அச்சீவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 2004 இன்டர்நேஷனல் டெபியூட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. இந்தியன் கிரிக்கெட்ல வந்து பங்களாதேஷ்க்கு அகெயின்ஸ்டா நடந்த மேட்ச்ல வந்து அவருடைய டெபியூட்டை வந்து கொடுத்துருப்பாரு. அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி 90 டெஸ்ட் மேட்சஸ் வந்து விளையாண்டுருப்பாரு. அதுல வந்து 4876 ரன்ஸும் 1 டே இன்டர்நேஷனல்ஸ் வந்து 350 நடந்திருக்கும். அதுல வந்து 10,773 ரன்ஸும் எடுத்திருப்பாரு. அண்ட் 98 T20 மேட்சஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அதுல வந்து 1617 ரன்ஸும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் 15th August 2020 வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸும் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவருடைய ரெக்கார்ட்ஸ் பொறுத்தவரையும் 3 ICC ட்ராஃபி வாங்கக்கூடிய ஒன்லி கேப்டன் அப்படிங்கிறது ஹிஸ்டரியிலேயே வந்து இவர் தான் வந்து இந்த ஒன்லி கேப்டன் அப்படிங்கிற ரெக்கார்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எப்பப்போ வந்து அந்த ட்ராஃபிஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னா 2007 T20 மேட்ச்ல வந்து ட்ராஃபி வாங்கியிருப்பாங்க. அண்ட் ODI வேர்ல்ட் கப்ல வந்து 2011 ICC சாம்பியன்ஸ்ல வந்து 2013 வந்து வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா மோஸ்ட் டெமைசல்ஸ் ஆஃப் த இந்தியன் கீப்பர், அதாவது லைக் விக்கெட்ஸ் அதிகமா வாங்கின ஒரு பிளேயர், விக்கெட்ஸ் அதிகமா எடுத்த ஒரு பிளேயர் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அதாவது 634 கேட்சஸ் வந்து இவர் 634 டைம்ஸ் வந்து பால் கேட்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னும் 195 ஸ்டம்பிங்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த விக்கெட்ஸோட கவுண்டிங் தான் இது. ஸோ 5 IPL வந்து ட்ராஃபியும் வாங்கியிருப்பாரு. 2010, 2011, 18, 2021 அண்ட் 23 வந்து 5 டைம் IPL ட்ராஃபிஸும் வந்து வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவர் வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அது என்னென்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா 2009 பத்மஸ்ரீ அவார்டும், 2019 பத்மபூஷன் அவார்டும் வந்து 2018 பத்மபூஷன் அவார்டு வந்து வாங்கியிருப்பாரு. மாத்தி எழுதிருக்கு 2018 பத்மபூஷன், 2009 பத்மஸ்ரீயும் 2018 பத்மபூஷன் அவார்டும் வந்து வாங்கியிருப்பாரு. ஆல்சோ ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அப்படிங்கிற அவார்டு வந்து 2007 வாங்கியிருப்பாரு. ஸோ இதை வாங்கக்கூடிய செகண்ட் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற பெருமையும் வந்து இவர் தான். இவருக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு வந்து 1997 இருந்து 1998 டியூரேஷன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அப்படிங்கிற அவார்டு வந்து இப்போ தயான் சந்த் கேல் ரத்னா அப்படிங்கிற அவார்டா வந்து ரீநேமும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து இந்தியன் ஆர்மியில லெப்டினன்ட் கலோனல் அப்படிங்கிற ஹானரரி ரேங்க்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ.